அபி வந்து ஆஃபீஸில் வந்து அவங்களோட வந்து திங்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக வராங்க. அங்கே கரெக்ட்டா வந்து செக்யூரிட்டி கிட்ட கேட்குறாங்க. எல்லா திங்ஸுமே வந்து எடுத்துன்னு போயிட்டு உள்ளே போட்டாச்சும்மா ஸ்டோர் ரூமில் அப்படின்னு சொன்னோனே செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உங்கள் பாஸுக்கு வந்து கொஞ்சம் கூட மூளையே இல்லையா? இப்படி பண்ணி வைக்கிறாரு. ஏன் அந்த சின்ன சிலையும் அந்த பொருளும் இருந்தால் என்னவா? அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியாதும்மா அப்படின்னு சொன்னோனே, நானே போய் எடுத்துக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுக்க போகிறாங்க. பார்த்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ சத்தம் கேட்டு நம்ம வந்து அங்கே வராரு ராகவ். ராகவ் வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன இவ்வளோ சத்தம் போட்டுட்டு இருக்க? பின்ன என்னங்க நீங்கள் பண்ணது கொஞ்சமாக சரி இருக்கா? எதுக்காக எல்லா பொருளெல்லாம் தூக்கின்னு போய் ஸ்டோர் ரூமில் போட்டிங்க? ஒரு சின்ன பொருள் கூட உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடாதா? இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? அதுதாங்க பிரச்சனை அப்படின்றாங்க. சரி ஓகே எடுத்துக்கிட்டல கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து நான் வேணாம், ஆனால் என் போஸ்ட் மட்டும் வேணுமா உங்களுக்கு? என் ஃபோட்டோலாம் எதுக்கு மாட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே ராகவ் கிழிச்சு போடுறாரு. உடனே அபியும் ஒரு ஃபோட்டோவை கிழிச்சு போடுறாங்க. 2 பேருமே கிழிச்சு போடுறாங்க. இங்கே பாருங்கள், நான் இங்கே வந்ததே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் வந்தேன். ஆனால் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நீங்கள்லாம் மாறவே மாட்டீங்க, எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. உங்கள் கூடலாம் வந்து பேசணும் பழகணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. ஆனால் நான் இதுக்காக ஒன்றும் வரல, புரியுதா? நான் இந்த பொருள்லாம் எடுக்க தான் வந்தேன் அப்படின்றாங்க. இங்கே பார், எடுத்துட்டியா? முதல்ல கிளம்பு. நானும் முதல்ல கிளம்ப தான் போகிறேன். இங்கே ஒன்றும் இருக்க போகிறதில்ல. உங்கள் மூஞ்சில் முழிக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. இங்கே மட்டும் கிடையாது, இந்த ஊர்லேயே நான் இருக்க போகிறதில்ல அப்படி சொன்னாலும் ராகு வந்து அப்படியே பார்க்குறாரு. என்ன இவ இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைச்சிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், உங்கள் மூஞ்சிலையும் முழிக்க போகிறதில்ல, இந்த ஊரில் இருக்க போகிறது. இதுக்கப்புறம் இந்த அபி எங்கள் சொந்த ஊருக்கே போக போகிறேன், இந்த ஊரில் நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே ராகு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அனு வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஆகாஷ்க்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபோன் வருது. உடனே உடஞ்சி அழறாங்க. ஒன்றும் புரியாமல் ஓடி போயிட்டு ஆகாஷ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. அவங்க சொன்ன இடத்துக்கு போயிட்டு எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஒன்றும் ஆகலை அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து பூ கொடுக்குறாங்க. ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. பார்த்தா எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஆகாஷ் என்ன பண்ணார், வராரு. பார்த்துட்டு அப்படியே வந்து கண் கலங்குறாங்க. அணுவால் தாங்கிக்க முடியல. நல்லா தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வராங்க. உடனே ஆகாஷ் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதை பார்த்து அனு ஒன்றும் புரியாமல் அப்படியே கலங்கி நிற்கிறாங்க. அவங்க கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுது. அப்புறம் வந்து அவர் பூவை வந்து வாங்கிக்கிறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணீங்க அப்படி சொல்கிறேன். நான் உங்களை ரொம்ப விரும்புகிறேங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்காக தான் இப்படி பண்ணேன், சாரி மன்னிச்சிடுங்க அப்படின்னோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து அனு வந்து அந்த பூவை வந்து கையில் எடுத்துகிட்டு அப்படியே ஆகாஷையே பார்க்குறாங்க. 2 பேருமே வந்து பார்த்துட்டு ஒருத்தர் இருக்காங்க. யோசிக்கிறாங்க. எனக்கு யோசிக்க டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனு வந்து சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, செமையாக டென்ஷனாக ஆகிற அபி வந்து கோவமாக வந்து அவங்க அக்கா கிட்ட வந்து பேசுகிறாங்க. நம்ம உடனே இந்த ஊரை விட்டு கிளம்பணும். என்னது ஊரை விட்டு கிளம்பணும்? என்னடி சொல்கிற? உடனே போகணுன்ற அப்படின்னோடனே, ஆமாம் போயே ஆகணும், நம்ம இந்த ஊரில் இருக்க வேணாம், எதுக்குடி இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷை நினச்சி யோசிக்கிறாங்க. அனு அதெல்லாம் தெரியாது, இந்த ஊரில் இருக்கவங்களாம் நல்லவங்க இல்லடி, ஒரு சிலர் நல்லவங்களும் இருக்காங்க, அதெல்லாம் உனக்கு வேணால் இருப்பாங்க, கண்டிப்பாக எனக்கு இல்லவே இல்லை, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி சொல்கிறாங்க. அனு வந்து என்ன விஷயம் சொல்ல போறிய பேர், என் மேலே சத்தியம் நீ சொல்லி ஆகணும்னு வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் வந்து அனு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு சரிடி உனக்கு விருப்பம் இந்த ஊரில் இருக்க வேணாம் போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க அபி.